வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியும் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதியுமான திரு வேலுச்சாமி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஜெயித்து, விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கார். அன்றே கணித்து சொன்னீங்க, தேர்தலுக்கு முன்பாக விஜய் தான் ஜெயிப்பார், விஜய் தான் முதல்வராக அமர்வார் அப்படின்னு சொன்னீங்க. பல்வேறு கணிப்புகள் எல்லாம் தவிடுபொடியானதை நம்மளே பார்த்துட்டோம். அதை பற்றி நீங்கள் பல்வேறு ஊடகங்களையும் நீங்களும் பேசிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்க கணித்தபடி முதல் நாட்களில் உட்கார்ந்துருக்காரு. அதை விட இன்னொன்று ஒரு இன்று காலை ஒரு அரசாணை வெளியிடுற மாதிரி அவங்க இன்னைக்கு காலையில் ஒன்று அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பாக இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 717 மதுக்கடைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் இதில் பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகங்களிலிருந்து அருகே இருக்கிற 717 கடைகளை 2 வாரங்களுக்கு அடைக்க வேண்டும் அப்படின்னு படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால உங்களுடைய பேட்டியிலேயே விஜய் முதல்வராக வருவார்னு சொன்னேன். ஆனால் தனிப்பெரும், அதாவது தம்பிங்க மெஜாரிட்டி வருவார்னு சொல்லலை, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இவர் தான் முதல்வர் வருவார்னு சொன்னேன். அப்போதே என்னால் ஓரளவுக்கு நான் என்ன யோசித்தனோ என்ன சொன்னேனோ அது நடந்திருக்கு. அது ஒன்று. அதை தாண்டி எது வர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அது துவக்க நாளிலேயே இன்றைக்கு வர துவங்கி இருக்கிறது. என்னுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த மிக மோசமான ஒரு விஷயமாக நான் தலையாய பிரச்சனையாக 2 நினைத்தேன். ஒன்று, உங்க பேட்டியில் சொன்னதே திரும்ப சொல்றேன். 2 வயது குழவியிலிருந்து 70 வயது கிழவி வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. அதை போல மது போதை பழக்கத்தால் அடுத்த தலைமுறையே இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு எல்லைக்கு போய்விட்டது. தமிழன் இருந்தால்தானே தமிழ்நாடு இருக்கும். தமிழரே செத்து போய்விட்டால் தமிழ்நாடு எங்க இருக்கும்? இதே ஆதங்கத்தோடு சொன்னேன். இந்த 2இல் உடனடியாக வந்தவுடனேயே, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்க இந்த இடத்துலயே எனக்கு இடதுபுறத்தில் இந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்கிறது உயர்நிலைப்பள்ளி, வலதுபுறத்தில் 2 கட்டடம் தள்ளி டாஸ்மாக் கடை. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருந்துச்சு. உடனடியாக எல்லாவற்றையும் மாற்ற முடியாவிட்டாலும் கூட இந்த பள்ளி கல்லூரிக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகளை 700க்கு மேற்பட்ட கடைகளை மூடியதை முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். அதில் உறுதியாக இருப்பேன். யார் தவறு செய்தாலும் வேண்டியவரா வேண்டாதவரா பார்க்க மாட்டேன். நடவடிக்கை உறுதியாக எடுப்பேன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக என் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் பாராட்ட வேண்டியது. இல்லை, இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் பார்ப்பது, தமிழ்நாடு உலகத்துக்கே ஒரு வழியில் வழிகாட்டியிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது உலகத்தில் எல்லாம் வியப்போடு பார்க்குது. உங்க ஊருக்கு பக்கத்தில் கணியன் ஒரு பூங்குடனார் ஒரு ஊர் ஒருத்தர் பேசுனது. அப்ப அவர்கள் நடமாடிய ஊர். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவேன் சொன்ன பாரதி நடமாடிய ஊர். அதை பார்த்தால பயிர் பச்சைகளை கூட நாம் நேசிக்கணும் என்று வள்ளலார் சொன்ன அந்த ஊர் இது. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களிடத்திலே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி மோதலை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை அரசியலில் மெல்ல மெல்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது இந்த ஒரே தேர்தலில் அடித்து உடைத்து தூளாக்கப்பட்டது. இன்னொன்றும், சேவையும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் தான் பொது வாழ்க்கைக்கு இலக்கணம், அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு காலத்தில் இருந்தது. மெல்ல மெல்ல போய் பணம் இருந்தால் எந்த பதவியும் பிடிக்க முடியும், அப்படி ஒரு துர்பாகிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது. அதுவும் உடைத்தெறிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு நேரம் நீங்க பேச ஆரம்பிக்கிற வரை சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தில் எல்லோரும் பேசியதை கேட்டேன். அதிலே முதலமைச்சர், நான் எதையும் மறைக்க நான் விரும்பல, அவருக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க கோட்டு போட்டு உட்கார சொல்லி, அதை அவர் மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிடுறேன். அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒன்றை நான் பெரிதாக நினைத்தேன். அவர் பேசுகிற சபாநாயகர்களை பற்றி பேசுகிற போது அவர் துவக்கத்திலே சிவசண்முகம் பிள்ளை என்றார். அந்த அவையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, சபாநாயகர் அமர்ந்திருக்கிற ஜேசிடி பிரபாகரனுக்கே அவர் யார் என்று தெரியுமான்னு தெரியாது. இந்தியாவிலேயே இதெல்லாம் இந்த வரலாறு தெரியாதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள். சிவசண்முகம் பிள்ளை என்று இருப்பதாலேயே அவர் வேறு யாரோ என்று பல பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பிள்ளை என்பது பட்ட பெயர். சிவசண்முகம் ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர். 47 சுதந்திரம் அடைகிற போது இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே சபாநாயகராக இருந்தவர். அவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே தலைவர் காமராஜ். காரணம், தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற போதுதான் அந்த சட்டமன்றம்
உருவாகிறது. அப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம். அவர் அதை செஞ்சாரு. சாகிறவரை ஒரு பட்டியலை சமானாராக்கின அவர் சொன்னதே கிடையாது. அதை நினைவுபடுத்தினார் அவர். அந்த வகையில் அவர் நான் பாராட்டுறேன். அவர் மற்றபடி எல்லோரையும் சந்திப்பது இதையெல்லாம் பேசினாங்க. அது சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அவர்களுக்கு விவரம் தெரியாத விமர்சனம். எல்லோரையும் சந்திப்பது ஒரு நல்ல பண்பாடு. இவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார். அவர்கள் எப்படி பெருந்தன்மையாக இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டியது எதிர்காலம். அது பார்க்கட்டும். நேற்று சட்டசபையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி இவருக்கு இந்த வணக்கம் சொல்லலை, திரும்பிக்கவும் இல்லை. எனக்கு ஓ பன்னீர்செல்வம் வணக்கம் சொன்னார். எடப்பாடி இந்த பக்கம் திரும்பவே இல்லை. நேரடியாக அவங்க பதவி எடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க. ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இவர் கிளம்பி ஒரு வீடா, அதாவது யார் யார் சட்டமன்றத்தில் இல்லையோ அவர்களை போய் சந்திச்சார். அப்படிதானே கணக்கு. சட்டமன்றத்தில் அப்படி இல்லை, கட்சி தலைவர்களை தான் சந்திச்சார். சட்டமன்றத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அதல்ல, கட்சி தலைவரை போய் சந்தித்தார். இது நல்ல நாகரிகமான ஒரு ஜனநாயக பண்பு. அதை கூட கேலி பேசுகின்ற இந்த ஏற்கனவே இந்த பத்திரிகாரன் சொல்லிட்டு எதையுமே வேறு பத்திரிகாரன் பெயரில் மாச சம்பளம் வேற இடத்துல வாங்கிட்டு செய்த அதே ஆட்கள் எப்படி அவனை திமுக ஆதரவா பணமும் வாங்கிட்டு ஸ்டாலினை எப்படி போய் சந்திக்கலாம், அவரை எதிர்த்து தேர்தலில் நின்று என்றெல்லாம் பேசிக்கொண்டு போய் பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை சார். யாரு அவங்கெல்லாம்? அதாங்க ஜெயிச்சதே ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கல? சரி, அப்ப டாஸ்மாக் கடை விட்டு வெளியே வரல. அந்த 100 இடங்கள் வந்ததே இது நீங்க இது பிஜேபி செய்தது இன்னும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 70 இடம் வந்தது பிஜேபி செஞ்சதுதானா? இது 100 இடம் வந்தது பிஜேபி செஞ்சானா 70 இடம் வந்து இல்ல. திராவிட மாடலை அழிக்கிறதுக்கான வேலைகள் ஒன்றும் பிஜேபி. அதை தாங்க நான் சொல்றேன். அழிக்கிறதுனா ஏன் திமுக 70 இடம் கொடுப்பானே, 7 இடம் நிறுத்திருக்கலாம்ல. பேசுற ஒரு நியாயம் வேணுமா இருக்கீங்களா? அது இல்லை. சண்டை போடுறாங்க விவாதங்கள்ல நீ பார்த்திருப்பீங்க. அதை தாங்க சொல்றேன். இந்த பத்திரிகைக்காரன் போர்வையில் இருக்கிற தொண்டை விபச்சாரிகள் சொல்லட்டுமா? இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே தான் இருந்தான், இப்போது மாறுவான்னு பார்த்தா திரும்பி அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர்லாம் கண்ணீர் வடித்து அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கண்ணீர்லாம் வடிச்சார் பெரிய பத்திரிகையாளர், இங்க இருந்த ஒரு பெரிய பத்திரிகை. அப்படியா? கண்ணீர் வடிச்சாரா? அவருக்கு முதல்ல ஜனநாயகத்தை பத்தியும் தெரியாது, ஒரு கன்றாவையும் தெரியாது. எப்படி இதெல்லாம் தெரிஞ்சாதானே எப்படி இதெல்லாம் நடக்குது? என்ன எப்படி நடக்கலாமா? அது தமிழ்நாட்டில் இல்ல. அவர் சொன்னதை நல்ல வேலை ஞாபகப்படுத்தி. கண்ணீர் வடித்தாரு, பெரிய மீச வச்சிருந்தாரு சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் பத்திரிகை நடத்தினா நாடு எங்க விளங்கும்? என்ன அது சொன்னதை நான் திரும்பி சொல்றேன். 1,30,00,000 பேருக்கு 5,000 தந்தார் ஸ்டாலின். அந்த வழி பார்த்தா 2,60,00,000 பேர். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கணும். அதே உழுவுல என்னால தாங்க முடியலையே. கிறுக்கு பேரு. அந்த 5,000 இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு பணமா? ஒரு பத்திரிகாரனுக்கு சொந்தமா புத்தி வேணாம்? என்ன போதையிலே பேட்டி கொடுப்பியா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டியது நேரம் சரியா வந்துருச்சு. இனிமேலாவது நியாயத்தை பேசுகிற, தர்மத்தை பேசுகிற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பத்திரிகாரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்பதும், தவறாக காசுக்காக விலை போகிறவர்களை ஒதுக்குவதும் மக்கள் தயாராகிட்டாங்க. இவங்கெல்லாம் சற்றே ஒதுங்கிடும் பிள்ளாய் என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. சட்டமன்றம்னா என்னங்கிறத அந்த பாரம்பரியத்தை உங்களுக்கு புரியல. எதிர்கட்சிக்காரங்க போய் பார்த்து பேச நீங்க சொன்னீங்களே, நான் திமுக முதலாக தேர்தல் நடந்தது 57. 15 பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. அப்ப நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதுதான் இதுக்கு பெரிய விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்க. அப்ப பேசுகிற போது 15 பேர் உறுப்பினராக இருந்த திமுகவுடைய தலைவராக இருந்த அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். ஆனா அவர் பேசிக்கிட்டே போறார். பேசிட்டு போற போது சபாநாயகரை பார்த்து ஒன்னும் குறுக்கிடாதீங்கன்னு சாடையிலே காட்டுறார், கை காட்டுறார் காமராஜர். அவை முன்னவர் சி சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் குறுக்கிட வேணான்ட்டார். சுதந்திரமாக பேச விடுறார். பேச விடுகிற போது ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு நெருக்கமாக பேசி அந்த உச்சத்தில் முடிக்கிற போது விலைவாசி உயர்வால் என்னென்ன இன்னல்கள் ஏற்படும் என்பது குடும்பஸ்தனுக்கு தான் தெரியும். முதலமைச்சராக இருக்கிற ஒண்டிக்கட்ட அவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் சொன்னபோது அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருக்கார் காமராஜர். முன்னாலே அவையில் இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் அனந்தநாயகி கோபத்தில் எழுந்து, ஆமா பெரிய ஒண்டிக்கட்ட அவருக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நீ பேசுறதுனால தான் உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல, ராணி வைத்தலன்னு சொல்லுது. அதுவரை சிரித்து கொண்டிருந்த காமராஜ் எழுந்தார். ஆத்திரத்தோடு கையை காட்டினார். வெளியே வான்னு சொல்றார். இவர் வெளியே போறார். முதலமைச்சருடைய அறைக்கு வந்தோடனே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானான்னு கேட்டார். இது அவை குறிப்பில் கிடையாது சொல்றேன். என்னையான்னு இப்படி பேசலாமா? இல்லையா, உங்களை பத்தி கேவலமா பேசினாரு. என்ன பத்தி என்ன பேசினாரு? நான் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணலன்னு சொன்னாரு. அதானே? அது உண்மைதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே இருந்தாலும் உனக்கு கோபம் தான், அது நீ ரியாக்ட் பண்ணிதான் கூட நான் பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த அவையில் இல்லாத அவருடைய மனைவி பெயரை சொல்லி அவருடைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலன்னு சொன்னியே, அந்த அம்மா கேட்கிற போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க.
ஆம்பளையா இருக்கிற எனக்கே இந்த வருத்தருக்கு வேதனை இருக்கு, பொம்பளை உனக்கு புரியல? அப்போதான் ஐயா தப்பு தான் என்று சொல்ல. இங்கே சொல்லாத, அசம்பிளியில சொல்லு. இப்பவும் போய் பார்க்கலாம் அசம்பிளியில. அசம்பிளியில அந்த அம்மா நான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றது பதிவுல இன்னும் இருக்கு. அது மட்டுமல்ல, அதிர்த்து அவர் காமராஜர் பேசுகிற போது சொன்னது, இவரை பற்றி விமர்சனமே பண்ணல. சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்குரியது இடம், ஆளுங்கட்சி என்பது செயல்படுத்துவதுதான். சட்டமன்றத்தில் மக்களுடைய குறைகளை சொல்வதற்கு எதிர்கட்சிக்கான இடம்தான் இந்த சட்டமன்றம். இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தில் எந்த பேரறிஞரும் சொல்லாது. எதிர்கட்சி என்பது சட்டமன்றம் எதிர்கட்சிக்காரனுக்கு இடம் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் சொல்லணும். யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க சில பேரெல்லாம். ஆனால் சபாநாயகர் வந்திருக்க, எங்கள் ஊருக்காரர் வந்திருக்கிறாரு, ஒரு மகிழ்ச்சி தான். எங்கள் ஊர் லால்குடி பக்கத்தில் விரகாலூர்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் சபாநாயகர் வந்திருக்கிறாரு. அவர் பேச்சில் கொஞ்சம் நெருடர்கள் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல உட்காந்து அதெல்லாம் பேசக்கூடாது, அவர் திருத்திக் கொள்ளணும். ஆக இந்த புதிய சட்டமன்றத்தில் பல புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறார்கள். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையோடு எதை எவ்வளவு வேண்டுமானால் விவாதங்கள் போகலாம். அந்த விவாதங்கள் மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கட்டும் என்பதை மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோளாக வை. இந்த 108 பேர்ல மீண்டும் இவங்கள் விமர்சனம் என்னன்னா, எப்படி தேர்தலில் நிற்கும் போது சொன்னாங்களோ எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, அனுபவம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு, அதே மாதிரி இந்த அமைச்சரவையும் சரி எல்லாமே சின்ன வயசாக இருக்காங்க, அனுபவமே இல்லாமல் இருக்காங்க, இவங்க எப்படி இதெல்லாம் கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். யாராவது கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே கேட்கும்போது சொன்னதான், நீ கல்யாணம் ஆகிட்டேன்னு கேளுங்க. ஆமாம் ஆமாம், பொண்ணு பார்க்க போகிறவங்க முன் அனுபவம் இருக்குன்னு கேட்டு தான் பண்ணாங்களான்னு கேளுங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு புரியும். அனுபவம் இருக்கா இல்லை, முதல்ல ஒரு ஆட்சியாளனுக்கு தேவை நல்ல எண்ணம். உன்னுடைய திறமையும் அறிவும் ஆற்றலும் தப்பானதுக்கு பயன்படுத்துறது என்ன பயன்? நல்ல எண்ணம் இருந்தால் செயல்பட முடியும். அந்த எண்ணம் இல்லாமல் எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படாது. இந்த விஜய்கிட்ட நான் பார்ப்பது, அவர் துவக்கத்திலே சொன்ன அதைத்தான் மீண்டும் சொல்றேன். வெறும் சாதாரண வறுமை குடும்பமோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனா, எனக்கு எல்லாத்தையும் தந்தது இந்த மக்கள் தான், எனக்கு எல்லாவற்றையும் தந்த இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் வந்திருக்கேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், நேர்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்த நான் தொடர்ந்து முயற்சிப்பேன். அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உண்மையிலேயே இருந்து செயல்பட்டால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு நல்ல சொர்க்க பூமியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றே நம்புகிறேன். பல சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கே சொல்ல கஷ்டமாக இருக்குது. திடீர்னு என்ன ஏதாவது திட்டிடுவீங்களோ அதை எடுத்து சொல்கிறதுக்கு. கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள்லாம் அமர்ந்த சட்டசபையில் இப்போ இவர்கள்லாம் அமர வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சு வந்தாக்காங்க, அது சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது ஜெயிலுக்கு போனாரா கருணாநிதி? சொல்லுங்க. மொழி போராட்டத்துக்காக பாடுபட்டார் சார். இதெல்லாம் ஊரையாக்கிற வேலை சார். சுதந்திர போராட்டம் அதுதானே முக்கியம். அவங்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சுன்னு பேசுறீங்க? இந்த மாதிரி பேசினா விமர்சனம் தான் அவங்களும் தாங்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி விமர்சனத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா அவங்க பக்கம் தான் திருப்பி வரும். ஆமா, அவங்க பக்கம் திரும்பி வரும். மல்லாக்கப்படுத்தி எச்சித்து போனா எச்சல் உங்க முகத்துல தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர்கள் புரிந்து கொள்வது நல்லது. இப்போ இந்த 108 பேர் இருக்குது, இப்போ 118 தேவைக்கு 120 பேர் இருக்காங்க. இப்போ இருக்காங்க எல்லாருமே இந்த 2 சீட்டில் எதிர்த்தரப்புலேருந்து வந்திருக்கிறதுனால எதுவும் சிக்கலுக்கான எதுவும் இருக்காது. இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு, உண்மைதான். ஆனால் நான் பார்க்குற பார்வை வேற. இதுக்காக விஜய் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆட்சி கவுளணும்னா எவெல்லாம் கவுக்குறானோ அடுத்தாப்புல இருக்கவே மாட்டான். 200 சீட்டு ஜெயிப்பாருன்றீங்க. மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அதனால இருக்கிற 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு வச்சிருக்கவங்க அதெல்லாம் சொல்றீங்க. இதையாவது காப்பாத்திக்கணும்னா இந்த ஆதரவை தொடர்ந்து காட்டணும். தொடர்ந்து காட்டாம கவுத்தானா இந்த 2 சீட்டும் போயிடும். அதனால விஜய்க்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை. மொத்தத்துக்கு 200 சீட்டு ஜெயிச்சிருவாரு. அது வேற சார். மக்கள் தான் அந்த முடிவுக்கு தானே வருவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனையில் அந்த இதுக்கு மதிப்பு இல்லாம போயிரும் இல்லையா, அவர்கள் அடித்த தீர்ப்புக்கு மதிப்பு இல்லாம போகும். மதிப்பு இல்லை சார். மதிப்பு இல்லாதவன் தானே இதை செய்யலாம். மதிப்பு இருக்கிறவன் செய்ய மாட்டான்ல. ஆட்சி நீடித்தால் இவங்க தப்புவாங்க, கவுத்தாங்கன்னா அவங்களே மாட்டிக்கலாம். ஆரம்பத்திலேயே சிக்கல பதவியேற்பு விழாலேயே வந்தே மாதரம் முதல்ல பண்ணாங்க. 3ஆவது தமிழ் தாய் என்னன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறவிட்டு இதெல்லாம் நான் முன்னாலே சொன்ன பாருங்க. உடனடியாக நான் என்ன சொல்ல விடுங்க சார். நீங்க அதுக்குள்ள ஏன் வேற மாதிரி திராவிட இயக்கம் மாதிரி போறீங்க? பேசவே விட மாட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஜாதி, இனம், மொழி, மதம் இந்த பெயரை வைத்துக்கொண்டு உணர்ச்சியை தூண்டி விட்டு அதன் மூலமாக அறுவடை செய்யற அந்த வேலையை விட்டுட்டு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டுன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, கருணாநிதி வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. எப்படி மானத்திலிருந்து கற்றுக்கிட்டா? அவங்களே கற்றுக்கிட்டாங்களா? படித்து தானே கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஊரில் யாரும் ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்ச இவர் பெரிய தமிழ் தாய் அப்படி காப்பாற்றுறவரா? தமிழ் தாய் தலைமகனா? உங்களை மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுனால தான் சிக்கல்.
இருமொழி கொள்கையை கைவிட்டு மும்மொழி கொள்கை வந்துடுவோம்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள், கம்யூனிஸ்ட் கருத்துக்கள். கம்யூனிஸ்டுகளா அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க உலகளாவிய சித்தாந்தம் உள்ளவங்க. ஏங்க இப்படி கண்ணகின்னு பேர் வச்சுட்டு சிவப்பு கலக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வச்சுட்டு எவனா இப்படி பேசினானா அவன் பைத்தியம்னு அர்த்தம். திராவிட இயக்க சித்தாந்தங்களை விட்டு இப்போ வந்து அதாவது ஆரிய ஆதிக்கம் மாதிரி பிராமண அமைச்சர்கள்லாம் பதவி இருக்கிறாங்க இத்தனை நாள் கழித்து. அப்படியா? இந்த பட்டியலிடத்தை சேர்ந்த ஜெயலலிதான்னு ஒரு அம்மா, அது முதல் மந்திரியா இருந்துச்சு இல்ல, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தாரு. யாருங்க? வீரமணி ஐயங்காராவது. அதனால கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து மக்களை இன்னமும் முட்டாள்கள் நினைச்சு இந்த இதெல்லாம் பேசி எடுபடாது. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் முதல்ல நேர்மையா இருக்கானான்னு பார்ப்போம், மக்களுக்கு சேவை செய்யறான்னு பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்க வீட்டில் திருடிட்டு ஒருத்தன் ஓடுறான், பிடிச்சிடுறீங்க, நீ என்னப்பா தமிழனா அல்லது தெலுங்கனா மலையாளியா அல்லது ஹிந்திக்காரனா அப்படின்னு கேட்டு தமிழன் சொன்னா பரவாயில்ல சபாஷ் நீ போ அப்படின்னு ஹிந்திக்காரனா போட்டு அடிடான்னு சொல்லுவீங்களா? அவன் செய்யற செயலுக்கு தானே நீங்க எதிர்விளைவு காட்டுவீங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மீண்டும் 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 இளைஞர்களை தப்பான பாதைக்கு கொண்டு செல்கிற முயற்சி, அதுக்கு ஒரு பெரிய மரண அடி கொடுத்திருக்காங்க இந்த தேர்தலில். இதுலையாவது அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காங்கிரஸ் தன்னுடைய 5 உறுப்பினர்களை வந்து ஆதரவு உடனடியாக தெரிவித்தது. அதற்கு பதிலடியாக நீங்கள் வெளில வந்தோடனே, காங்கிரஸ் வந்தோடனே மிகப்பெரிய துரோகம் செய்தது காங்கிரஸ். இவங்களை வந்து நம்ம இத்தனை வருடம் காப்பாற்றினோம். யார் காப்பாற்றுறா? இவங்க இதில் 5 எம்எல்ஏக்கள் வந்து யாரு காப்பாத்தினான்னு கேட்கிறேன். திமுக. அவன் போட்டிருக்க சட்டை வேட்டி இருந்தா சாப்பாடு வரணும், சுதந்திரம் வாங்கினால தான் நீ போட்டு வெளியே வர்ற. இதுக்கு நீ என்ன உங்க பாடுற? காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சையில தானே நீங்க எல்லாம் நடமாடுறீங்க. அதனால இந்த மாதிரி பேச்சை இனிமேலா நிறுத்தணும், இல்லைன்னா கேவலப்பட்டுருவாங்க.